ஸோ எந்த ஆர்கன் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆனால் பிபி வரும்னு நினைக்கிறீங்க? ஹார்ட்டா, கிட்னியா? இந்த ஆன்சர் என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிட்னி அஃபெக்ட் ஆனாதான் பிபி வரும். ஸோ அந்த பிபி முதல்ல அஃபெக்ட் பண்ற ஆர்கன் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டா இருக்கும். பட் ஆனால் கிட்னி அஃபெக்ட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு பிபி வரும். ஸோ பிபி வந்தா என்ன ஆகும்? ஸோ பிபி வருதுனால உங்களுடைய ரத்த குழாய்கள் சிறுசாயிடும். கிட்னில ராஸ் சிஸ்டம், அதாவது ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. இந்த ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம்னால தான் பிபி வருது. ஸோ அது வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ரத்த குழாய்களும் சிறுசாயிடும். அதே மாதிரி கிட்னிக்கு போற ரத்த குழாய்களும் சிறுசாகிறதுனால ரத்தோட்டம் கம்மியாகிறதுனால உங்களுக்கு கிட்னி டேமேஜ் ஆகிட்டு திருப்பி இந்த ராஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். இது ஒரு விஷய சைக்கிள். பிபி வரதுக்கு காரணம் ராஸ் சிஸ்டம். சோ அது ரத்த குழாய் சிறுசாக்கும். கிட்னிக்கு போற ரத்த குழாய்க்கும் கம்மியாகிறதுனால இது ஒரு விஷய சைக்கிள் உங்களுக்கு டேமேஜ் ஆயிட்டு உங்களுக்கு திருப்பி வந்துகிட்டே இருக்கும். இந்த ராஸ் சிஸ்டம் ஏன் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்னு அதிகமா உப்பு எடுக்கிறதுனால இந்த ராஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா கிட்னி டேமேஜ் ஆகிறதுனாலும் இந்த ராஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகலாம். சோ பிபியை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு இல்ல தடுக்கிறதுக்கு முக்கியமான ரெண்டு விஷயங்கள். ஒன்னு லோ சால்ட் டயட் எடுக்கணும். ரெண்டாவது பிபிக்கான மருந்துகள் ரெகுலரா எடுத்து பிபியை கரெக்டா கண்ட்ரோல் வச்சுக்கணும்.